அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் 11 வீடியோ முடிஞ்சிடுச்சு. இது 12வது வீடியோ. 2வது இயல் முடிய போகுது. மொழிப்பயிற்சிக்கு வந்துட்டோம். ஃபைனலாக முதல் இயலில் எல்லாமே முடிச்சிட்டோம். 2வது இயல் இது முடிஞ்ச உடனே நாளைக்கு 3வது இயல் போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறது எனக்கு உதவின்னு நான் சொல்ல மாட்டேன். அது எனக்கு அங்கீகாரம் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த அங்கீகாரம் கொடுக்க தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். இது வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாமல் போட்டிருக்கேன் இந்த 2 இயலையும். அதனால் எல்லாத்தையும் பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், இதில் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மொழி பயிற்சியில் மொழியை ஆள்வோம் பகுதியில் எல்லாத்துலேயுமே மொழி பயிற்சியில் ஃபஸ்ட்டு மொழியை ஆள்வோம் இருக்கும், அப்புறம் மொழியோடு விளையாடு அப்படின்னு இருக்கும். இதில் தமிழில் மொழிபெயர்த்து தலைப்பிடு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு கொஸ்டினாக அதுதான் இருக்கும். மொழி பயிற்சியில் எல்லா இயல்லையுமே முதல்ல இருக்கிறது இது மாதிரி இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதை தமிழில் மொழிபெயர்த்து எழுத சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இயலில் கூட அப்படி தான் கொடுத்துட்ருந்தாங்க. நெல்சன் மண்டேலாவும் ரிட்டா மே ப்ரவுன்ன்றவரும் மொழியை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அதில் தமிழில் மொழிபெயர்த்து சொல்லியிருக்கேன். அந்த தமிழில் இருக்கிறது கொடுத்துட்டு இதை கூறியவர் அப்படி கூட கேட்கலாம். அதனால் இது எப்படி வேணுனாலும் அவங்க வினாவளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதனால் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. இது டிரான்ஸ்லேஷனில் போய் என்ன கேட்டு போகிறாங்க அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. அதனால் நான் எல்லாமே மிஸ் பண்ணாமல் தான் கொடுத்துட்ருக்கேன். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. The golden sun gets up early in the morning and starts its bright rays to fade away the dark. அதாவது தங்க நிற சூரியன் காலையில் எழுந்ததும் தன்னுடைய பிரகாசமான கதிர்களால் இருளை விரட்டுகிறது அப்படி வச்சுக்கலாம். அடுத்து த மில்கி க்ளவுட்ஸ் ஸ்டார்ட் தர் வாண்டரிங். அதாவது மில்கின்னா வெண்மையான மேகங்கள் அலைப்பாய தொடங்குகின்றன. த பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் ஸ்டார்ட் ட்விட்டிங் தேர் மார்னிங் மெலோடிஸ் இன் பிர்கிஷன். அதாவது இந்த அழகான பறவைகள் என்ன பண்ணுதுன்னா காலையில் தன்னுடைய மெலோடிஸ் கீதங்களை, அதாவது மென்மையான கீதங்களை இசைக்கின்றன. பாட்டு அது கத்துது இல்லையா, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. த க்யூட் பட்டர்ஃப்ளைஸ் டான்ஸ் அரவுண்ட் த ஃப்ளவர்ஸ். அழகான வண்ணத்து பூச்சிகள் மலர்களை சுற்றி நடனம் ஆடுகின்றன. த ஃப்ளவர்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஃபில்ஸ் த ப்ரீஸ். அதாவது மலர்கள் தன்னுடைய நறுமணத்தை தென்றலிலே பரப்புகிறது. The breeze gently blows everywhere and makes everything pleasant. அந்த தென்றல் காற்று எல்லா இடத்துலையும் அப்படியே பரவி எல்லாரையும் மகிழ்ச்சி விட்டுகிறது. எல்லோருக்கும் மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. இதுதான் இதனுடைய மீனிங். இது எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். நீங்கள் இப்போ இது தெரிஞ்சு வச்சிங்கன்னா எப்படி கேட்டாலும் நம்ம சொல்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 2வது கொஸ்டின் பார்க்கலாம். சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்கும். தொகைநிலை தொடர்கள் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது எல்லாத்தையுமே ஆன்சர் தெரியும். ஆனால் இது எல்லாமே நான் உங்களுக்கு அதிலையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா தொகைநிலை தொடர் இருக்கிறதுனால அதில் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கெல்லாம் நான் இதை எடுத்து கொடுத்தேன். ஏன்னா அங்கே ஒரு முறை இங்கே ஒரு முறை நீங்கள் கேட்கும்போது இதெல்லாம் நல்லா பதிஞ்சிடும். அதனால் அதுலேயும் கொடுத்துருக்கேன். இதில் கொஸ்டின் ஆன்சரில் வர்றதுனால இந்த மொழிபெயர்ச்சியில் இதுலேயும் கொடுத்துருக்கேன். இன்சொல் எழுகதிர் கீரிப்பாம்பு பூங்குழல் வந்தால் மழை வாழ்வார் முத்துப்பல். இதுக்கெல்லாம் என்னன்ட்டு இப்போ பாருங்கள். இன்சொல் பண்புத்தொகை. ஏன் பண்புத்தொகைனா நான் சொன்ன மாதிரி நிறம், அளவு, சுவை, வடிவம் இதெல்லாம் வரும். நடுவில் மை விகுதியோ ஆகிய இது மாதிரி ஏதாவது ஒரு சொற்கள் மறைஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இன்மை கூட்டல் சொல் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. சுவையின் அடிப்படையில் வருது இனிமைன்றது. அதனால் இது பண்புத்தொகை. இது வாக்கியத்தில் அமைக்க சொல்லிக்கிறாங்க, தொடரில் அமைக்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் இன்சொல் கூறுதல் சான்றோருக்கு அழகு. இது நீங்கள் எப்படி வேணுன்னா சொல்லலாம். இன்சொற்கள் பேசுவது பிறருக்கு மகிழ்ச்சி ஊட்டும் அப்படி கூட சொல்லலாம். எழுகதிர் வினைத்தொகை. எதில் இருக்கிறவங்களை பார்த்து கட்டளை எழுது மாதிரி பக்கத்தில் ஒரு பேர் வந்துச்சுன்னா அது வினைத்தொகைன்னு நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், எழு கதிர் இது வினைத்தொகை. இதுக்கு வாக்கியத்தில் அமைக்கிறது என்னென்னா எழுகதிரால் பொழுது புலர்ந்தது. நீங்கள் எது வேணுனாலும் நீங்கள் எழுதலாம். அதில் கொடுத்துருப்பாங்க. இது வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு கீழே எழுகதிர் வேறு ஏதாவது கொடுக்கலாம். எழுகதிரால் பொழுது புலர்ந்தது இது மாதிரி வாக்கியம் கொடுத்து அதிலேருந்து கண்டுபிடிக்க சொல்லி கூட கேட்கலாம். அதனால் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கீரிப்பாம்பு, கீரியும் பாம்பும், அதனால் இது உம்மைத்தொகை. கீரிப்பாம்புன்றதில் உம்மு மறைஞ்சிருக்குது இல்லையா, அதனால் இது உம்மைத்தொகை. அது விரிவாக வந்திருந்தால் கீரியும் பாம்பும் அப்படி வந்திருக்கும்.
அடுத்து சகோதரர்கள் இருவரும் கீரியும் பாம்பும் போல் சண்டையிட்டனர். இது வந்து வாக்கியத்தில் அமைச்சது. அடுத்து பூங்குழல் வந்தாள் அன்மொழி தொகை. பூங்குழல் என்னுடன் பள்ளிக்கு வந்தாள். அதாவது பூவை அணிந்துள்ள கொள்ளை உடையவள் வந்தாள். அதனால் இது அன்மொழி தொகை. ஏற்கனவே நான் அன்மொழி தொகைக்கு நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்தேன். அதில் இதுவும் கொடுத்துருக்கேன் தொகைநிலை தொடரில். ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி நிறைய சொற்கள் உள்ள மறைஞ்சு வந்துச்சுன்னா அது அன்மொழி தொகை. பூங்குழல் என்னுடன் பள்ளிக்கு வந்தால் இது வந்து இது தொடரில் அமைக்கிறது. அடுத்து மலை வாழ்வார் 7ஆம் வேற்றுமை தொகை. மலையின் கண் வாழ்வார்னு அர்த்தம் அந்த இடத்துல. இங்கே கண்ணுன்றது வந்து கண்ணு குறிக்காது. அதாவது தொகைநிலை தொடர் வீடியோவில் நான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ பாருங்கள். மலையின் கண் வாழ்வார் மருந்தில்லா உணவு உண்பார். ஏன்னா மலையிலலாம் நிறைய மருந்து அடிக்க மாட்டாங்க, நல்லா விளையும் அங்கே. அதனால் இது மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். மலையின் கண் வாழ்வார் வேறு ஏதாவது கொடுக்கலாம். நீங்கள் இதே தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எடுத்துக்காட்டுக்கு இதை கொடுத்துருக்கேன். அவங்க என்ன கொடுப்பாங்களோ ஆப்ஷனில் அதுதான். முத்துப்பல் ஊமை தொகை. என் தோழி சிரித்ததும் அவள் முத்துப்பற்கள் பளிச்சிட்டன. முத்து போன்ற பற்கள்னு அர்த்தம். இங்கே நம்ம வந்து அதை இது வந்து தொடரில் அமைக்க சொன்னதுனால நம்ம அப்படி அமைச்சிருக்கோம். 3வது கொஸ்டின். செய்திகளை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியவனாயிருக்கும் மலர் ஆலமலர் பலாமலர். மலர் உண்டு பெயரும் உண்டு ஆனால் இதுதான் அது என்று அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் அத்தி ஆலம் கொளிஞ்சி பலா. பயன்பாடு நாற்றம் மக்களது விருப்பில் இடம்பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு மலரில் சில எளியவை ஆகின்றன. அவையாவன நெருஞ்சி எருக்கு பூளை குறிப்பூளை வேலை ஊமத்தம் கள்ளி முருங்கை. இலுப்பை பூக்கள் இனிப்பானவை. கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும். பாதிரி பூக்கள் குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும். மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். இது மூங்கில் அரிசி எனப்படும். இதுதான் வந்து மலரை பற்றிய செய்திகள் கொடுத்துக்கிறாங்க. இதுலேருந்து எது வேணாலும் உங்களை கேட்கலாம் அவங்க. அதாவது மலரில் சில எளியவை ஆகின்றன ஏன் அப்படின்னு கேட்கும்போது இது சொல்லலாம். பயன்பாடு நாற்றம் மக்களது விருப்பில் இடம்பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு எளியவை ஆகின்றன. அது வந்து ஆப்ஷனில் கொடுக்கும்போது எப்படி கேட்பாங்களோ தெரியாது. ஆனால் இது எல்லாமே இந்த கொஸ்டின் பேராகிராஃப் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். அதில் படிச்சுட்டு அதில் இருக்கிறது தான் கேட்க போகிறாங்க. இங்கே கொடுத்துக்கிற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். மலருண்டு பெயரும் உண்டு 2 தொடர்களையும் ஒரு தொடராக்கு. மலருண்டு பெயரும் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரே தொடராக மாற்றணும். அதை அரைப்புள்ளி எடுத்து ஒரு தொடராக மாற்றணும். மலரும் அதற்கு பெயரும் உண்டு இப்படி எழுதிட்டோம்னா ஒரே தொடராகிடுது. அடுத்து அரும்பாகி மொட்டாகி பூவாகி என்பதை ஒத்து அமைந்துள்ள தொடரை கண்டறிய. அதே மாதிரி இந்த பேராகிராஃபில் நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ செய்திகள், அந்த செய்திகளில் ஒரு தொடர் இருக்குது. அது என்னென்னா பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றணும் வருது இல்லையா, அதுதான் அதே மாதிரி. அரும்பாகி மொட்டாகி பூவாகின்ற மாதிரி அதே மாதிரி அதை ஒத்த தொடர் எதுனா பூவில் காய் தோன்றி கனியாகி ஒரு வகை அரிசி தோன்றணும் வருது, அதுதான். நீங்கள் அறிந்த இரு பூக்களின் பெயர்களையும் பயன்களையும் எழுது. ஏதாவது 2 பூ அதனுடைய பயன். செம்பருத்தி பூ எடுத்துக்கினா இதயத்துக்கு நல்லது. அது மாதிரி ஏதாவது 2 பூ உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது 2 பூ எழுதி அதனுடைய பயன்களை எழுத சொல்கிறாங்க. எழுதுங்க, எது வேணாலும் எழுதலாம் நீங்கள் 2. அதுக்கடுத்தது அரியமலர் இலக்கண குறிப்பு குறிப்பு பெயரெச்சும். இந்த அரியமலருக்கு இலக்கண குறிப்பு வந்து குறிப்பு பெயரெச்சும். ஏற்கனவே இதுவும் நான் தொகைநிலை தொடரில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து பார்க்கலாம். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். தொடரில் பொருந்தா பொருள் தரும் மயங்கொழி எழுத்துக்களை திருத்துக. இலுப்பை பூக்கள் இனிப்பானவை. கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும். பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும். இதில் வந்து என்னென்ன மயங்கொழி பிழைனா இந்த ரா நா இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி சவுண்டு வருது இல்லையா, அது எந்த இடத்துக்கு எது வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், கரடிகள் மரத்தின் இந்தரா கொடுத்துக்கிறாங்க. இந்தரா வரக்கூடாது, மரத்துக்கு இந்தரா வரும். அப்புறம் அவற்றை பறித்துக்கு வந்து
இந்த இடையின அது கொடுத்துக்குறாங்க. இடையினறி வரக்கூடாது, வல்லினறி வரணும். அதுக்கடுத்து மனம், இதுக்கு வந்து 3 சுழினா வரணும், 2 சுழினா வரக்கூடாது. அதுதான் இங்கே கீழே ஆன்சரில் கொடுத்துக்கிறேன் என்னென்னு. அது வந்து மரத்தினுக்கு இந்த ரா வரணும், பரித்துக்கு இந்த ரீ வரணும், மனத்துக்கு இந்த நா வரணும். இது 3 தான் இந்த தொடரில் தப்பாக கொடுத்துருக்காங்க. அது அங்கேயும் கொடுத்துட்டு இங்கே கீழேயும் ஒரு முறை கொடுத்துட்ருக்கேன். அடுத்து அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து மொழியோடு விளையாடு அடுத்த பகுதி வந்துட்டோம். மொழியோடு விளையாடு, மொழி பயிற்சியிலே மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, நிற்க அதற்கு தக, இது மாதிரிலாம் வரும். கலைச்சொல் அறிவோம், இந்த மாதிரி தலைப்புலலாம் வரும். எல்லாத்துலேயுமே அதே தலைப்புங்க தான் வரும். இப்போ மொழியோடு விளையாடு, சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. அதாவது மொழியோடு விளையாடினா அது விளையாட்டு மாதிரியே தான் இருக்கும். இதில் இருக்கிற ஆன்சரெல்லாம் கீழே கொடுத்துட்டு இதில் எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி கொடுக்கல, ஏன்னா நமக்கு அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர் தான் வந்து ஆப்ஷனாக தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் அப்படியே கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதல் 2ஐ நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். ஆன்சரை பார்க்காம நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நறுமணம், முதல் 2ஐ நீக்கிட்டால் மனம்னு வரும், நீக்காட்டாலும் நறுமணம். ரெண்டுத்துக்குமே வாசனைன்ற பொருள் வருது இல்லையா? நறுமணம்னாலும் வாசனை தான், இந்த 2 நீக்கிட்டாலும் மனம்னாலும் வாசனை தான். அதுதான் இதுக்கு ஆன்சர், நறுமணம். இதெல்லாம் கீழே கொடுத்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்ட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. நான் வந்து அப்படியே கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஆன்சர். பழமைக்கு எதிரானது எழுதுகோளில் பயன்படும் புதுமை. பழமைக்கு எதிரானது புதுமை, எழுதுகோளில் பயன்படுறது புதுமை, அது புதுமை. அதுக்கடுத்தது 3வது, இருக்கும்போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. இது டக்குன்னு நாமளே சொல்லிடலாம். இருக்கும்போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லைன்னாவே அது காற்று தான், காற்று. அதுக்கடுத்து 4 எழுத்தில் கண் சிமிட்டும், கரை 2இல் நீந்தி செல்லும். இதுக்கு வந்து விண்மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 எழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம், காடு. கான்னா சோலை அர்த்தம், ஒரு மீனிங் இருக்குது. கான்னா சோலை, காடுன்னா வனம், காடு. அதுதான் 1 எழுத்தாக்கும்போது சோலை, 2 எழுத்தானதும் வனம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. கா மட்டும்தான் சோலை, இது போட்டப்போ அது வனம். அதுக்கடுத்தது அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நயமிகு தொடர்களை படித்து ஏற்ற தலைப்புகளை எழுதுக. ஒரு 6 தொடர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு தலைப்புகளும் கீழே கொடுத்துட்டாங்க. எதுக்கு எது பொருத்தம்ன்ட்டு மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, மேலே தொடர் கொடுத்துட்டு கீழே நிறைய அந்த இதில் இங்கே கொடுத்துக்கிற மாதிரியே 3 நாள் கொடுக்கலாம். அதில் எது பொருத்தம்னு ஒரு தொடருக்கு மட்டும் அப்படி கேட்பாங்க. இல்லை அந்த இதை கொடுத்துட்டு ஆன்சரை கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற தொடர்னு கூட கேட்கலாம். அதனால் இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். 6 தொடரும் சொல்லிவிட்டு அதுக்கு கீயும் கொடுத்துருக்கேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இது தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடைக்காற்று வீசியது. இது ஒரு தொடர். புவி சிலிர்த்தது, மண்ணிலிருந்து சின்னஞ்சிறு மொட்டு முகிழ்ந்தது, அச்செடியை வரவேற்கும் விதமாக பக்கத்து செடிகள் தலையாட்டி மகிழ்ந்தன. 3வது தொடர். சோலைக்குள் சத்தமில்லாமல் வீசியது தென்றல், பூக்கள் அதன் வருகையை உணர்ந்து நறுமணத்துடன் வரவேற்கின்றன, பூவாசம் கலந்த தென்றலில் வண்டுகள் மிதந்து சென்று மலர்களில் அமர்கின்றன. இது 3வது தொடர். 4வது தொடர். இரவின் இருள் அமைதியில் இரைச்சலாய் சில சுவர்கோழிகள், வறண்ட வானத்தில் இருண்ட புழுக்கம், மழைக்கு ஏங்கும் புவி, வெப்ப பெருமூச்சு விடும் கசகசத்த உயிரினங்கள். அதுக்கடுத்து நின்றுவிட்ட மழை தரும் குளிர், சொட்டு சொட்டாக விளிம்புகளிலிருந்தும் மரங்களிலிருந்தும் விழும் மழை நீர் பட்டு சிலிர்க்கும் உயிரினம். 6வது தொடர். குயில்களின் கூவலிசை, புல்லினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறைக்காற்றின் ஆலோலம். இதுக்கெல்லாம் வந்து கீழே விடைகளில் கொடுத்துட்டாங்க, ஆனால் எதுக்கு எதுன்னு கொடுக்கல, நாம் தான் கண்டுபிடிக்கணும். வனத்தின் நடனம், மிதக்கும் வாசம், காற்றின் பாடல், மொட்டின் வருகை, உயிர்ப்பின் ஏக்கம், நீரின் சிலிர்ப்பு. இது எந்தெந்த தொடருக்கு எது பொருத்தம்னு கண்டுபிடிக்கணும். அதனால் ஒரு கீவேர்டு கொடுத்துக்கிறேன் எல்லாத்துக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஏதாவது ஒரு தொடர் கொடுத்துட்டு இதில் 4 கொடுத்து எதுன்னு கேட்கலாம் இல்லையா, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு. அப்போ கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் கீ வச்சுக்கினீங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கீ கொடுத்துக்கிறேன்னா, வாடைக்காற்று வீசியது. இதுக்கு வந்து காற்று வாடைக்காற்று வீசியதுன்னு வருது இல்லையா, அது காற்று வச்சு நீங்கள் இதில் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். காற்றின் பாடல், வாடைக்காற்று வீசியது வருது இல்லையா, அப்போ காற்றின் பாடல் அப்படின்னு கொடுக்கலாம் இதுக்கு. அதுக்கடுத்து 2வது பாருங்கள்.
புவி சிலிர்த்தது. இது மொட்டு முகிழ்ந்தது. இதுதான் இதுக்கு கீ. அப்போ மொட்டு முகிழ்ந்தது. இதில் ஆன்சரில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, மொட்டின் வருகை. அதுலேயும் மொட்டு வருது, இதுலேயும் மொட்டு வருது. ஞாபகம் வச்சுங்க. அது காற்று இருந்துச்சு, வாடை காற்று வீசியதுன்னு காற்றின் பாடல்னு சொல்லிட்டோம். அதில் மொட்டு இருந்துச்சு, இதில் மொட்டின் வருகை கொடுத்துட்டோம். அதுக்கடுத்தது பாருங்கள் 3வது பூவாசம் மிதந்து. இது 2 கீ கொடுத்துருக்குறோம் 3வதுல. இதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு ஆன்சரில் பார்க்கலாம். பூவாசம் மிதக்கும் வாசம். அது 2 கீ கொடுத்தோம் இல்லையா, மிதக்கும் வாசம். இது வச்சு அதுக்கு தலைப்பாக கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பூவாசம் மிதந்தது. இது வச்சு மிதக்கும் வாசம்னு சொல்லிடும். அடுத்து மழைக்கு ஏங்கும் புவி. இந்த ஏங்கும்ன்றது கீயாக வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உயிர்ப்பின் ஏக்கம், கசகசத்த உயிரினம்னு வரும் பாருங்கள். புவி ஏங்கும், கசகசத்த வெப்ப பெருமூச்சு விடும், உயிரினங்கள் கசகசக்குன்னு வரும். அதனால் உயிர்ப்பின் ஏக்கம், மழைக்காக ஏங்குறது. மழைக்காக ஏங்கும் புவி வெப்ப பெருமூச்சு விடும் கசகசத்த உயிரினங்கள் தான். மழைக்கு ஏங்கும் புவியும் உயிரினங்களும் இதுக்கு கொடுத்துக்கிறேன் நான். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து மழைநீர் சிலிர்க்கும். இது 2 கொடுத்துருக்கேன் 5வதுக்கு. அப்போது அந்த சிலிர்ப்புன்றது எதில் வருதுன்னு பாருங்கள். நீரின் சிலிர்ப்பு. நீர் வருது இல்லையா, மழைநீர் சிலிர்க்கும். அதனால் நீரின் சிலிர்ப்புன்னு அதுக்கு தலைப்பு கொடுக்கலாம் அந்த தொடருக்கு. அடுத்து இங்கே கோவலிசை மேய்ச்சலும் பாய்ச்சலும் ஆலோலம் அப்படின்னா இதுனா வனத்தில் ஒரு நடனம் மாதிரி எல்லாம். கோவலிசை மேய்ச்சல் பாய்ச்சல் ஆலோலம்ன்றது பாட்டு, அசைவு, இலைகளின் அசைவு எல்லாம் சேர்ந்து வனத்தில் ஒரு நடனம் மாதிரி இருக்கும். அதனால் வனத்தின் நடனம் தான் இதுக்கு சரியான ஆன்சர். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போகலாம். ராஜியில் காண்க. அகன் சுடர், அகன்ற சுடர், அகன்ற சூரியன், ஆற்களி, கடல், மழை, வெள்ளம், பேரொளி, ஆரவாரம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். ஆற்களின்னு மழை பெஞ்சு வெள்ளம் வந்து பேரொளியோட ஆரவாரமாக கடலில் கலக்குது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்களி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்களிக்கு இதெல்லாம். கட்புல்னா கண் விழித்திருக்கும் பறவை. கட்னா கண், புல்னா பறவை, கண் விழித்திருக்கும் பறவைன்னு அர்த்தம். கொடுவா, கொடுவாய்னா பழிச்சொல், புலி, குரலை, வளைந்த வாய், வளைந்த வாயின்னு ஒரு அர்த்தம், கூரிய கருவி. இதெல்லாம் கொடுவாய்க்கு. திருவில், வானவில். இது எல்லாமே கேட்பதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கொடுவாய் என்பதன் மற்றொரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அல்லது இதில் பழிச்சொல் என்பது கீழ்கண்டவற்றுள் ஒன்றை குறிக்கணும். கொடுவாய் ஆப்ஷனில் வரலாம். இது 4-5 கொடுத்துட்டு கொடுவாயும் வரலாம். அதனால் இதை ஒரு 2-3 முறை கேட்டுக்கோங்க, அப்போ சரியாக போகும். அதுக்கடுத்தது நிற்காதற்கு தக. மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு. அதுக்கடுத்து அகராதியில் காண்க. இப்போ நிற்காதற்கு தக. இதில் வந்து ஒரு வானொலி அறிவிப்பு கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள், இந்த அறிவிப்பு பார்க்கலாம், அப்புறம் சொல்கிறேன். வானொலி அறிவிப்பு. ஜல் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இன்று இரவு சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை கேட்ட நீங்கள் உங்களையும் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்துக. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செயல்களெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு 8 செயல் கொடுத்துட்டாங்க. ஆனால் சப்பிள் பண்ணி முன்ன பண்ணியாக மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும். அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வரிசைப்படுத்திட்டு இதில் நம்பர் வந்து சரியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். வரிசைப்படி எழுதணும், அந்த நம்பர் கொடுக்கலாம். 1 2 3 4 வரிசைப்படுத்தி சொல்லி எப்படி வேணா இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணாது போகலாம். இப்போ இதில் வந்து நான் வரிசைப்படுத்தியே எழுதிட்டேன். இது வந்து அவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. எது முதல்ல வரும், எது செகண்ட் வரும்ன்றதை நான் வரிசைப்படுத்தி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அது ஒரு முறை இது ஒரு முறை எழுதுகிறேன். வேணால் நீங்கள் அதை புக்கில் பார்த்துக்கோங்க. மாற்றிருக்கிறத ஆன்சர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அது பார்த்தாவே நமக்கே புரியும் எது முதல்ல எது அடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றுதல். புயலின் போது வெளியே செல்வதை தவிர்த்தல். மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்தல். தொலைபேசி மின்சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்தல். வெளியேற நேர்ந்தால் ஆரம்ப கட்ட எச்சரிக்கையின் அறிவிப்பின் போதே வெளியேறுதல். மாடியில் இருப்பதை தவிர்த்து தளப்பகுதியிலேயே தங்குதல். வாகனத்தை ஓட்ட நேர்ந்தால் கடற்பகுதிகளுக்கு தொலைவிலும் மரங்கள், மின்கம்பிகள், நீர்வழி ஆகியவற்றிலிருந்து விலகியும் நிறுத்த வேண்டும். வாகனத்தின் உள்ளேயே தங்கியிருக்க வேண்டும். அடுத்து காற்றடிப்பது நின்றாலும் எதிர் திசையிலிருந்து மீண்டும் வேகமாக வீச ஆரம்பிக்கும். எனவே முடிந்துவிட்டதாக முடிந்துவிட்டதாக நினைக்கக்கூடாது. அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா, காற்றடிப்பது நின்றாலும் எதிர் திசையிலிருந்து மீண்டும் வேகமாக வீச ஆரம்பிக்கும். எனவே முடிந்துவிட்டதாக நினைக்கக்கூடாது.
இந்த ஆர்டரில் தான் இந்த 8 தொடரையும் வரிசைப்படுத்தணும். அதுக்கடுத்து கலைச்சொல் அறிவோம். ஸ்டார்ம் புயல், டொர்னடோ சூறாவளி, டெம்பெஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று, சீ ப்ரீஸ் கடல் காற்று, வேர்ல்விண்ட் சுழல் காற்று. அதுக்கடுத்தது அறிவை விரிவிசை. இதில் அறிவை விரிவிசையில் எப்பவுமே 2-3 நூல்கள் கொடுத்து அதை எழுதி ஆசிரியர் பேர் கொடுப்பாங்க. குயில் பாட்டு பாரதியார், அதுவும் அந்த பறவை சா முகமது அலி, உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். இதில் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் ஒன்றுன்னு கீழே கொடுக்கலாம். உலகின் மிகச்சிறிய தவளைன்னு ஆப்ஷன் 4 கொடுத்துட்டு அதில் இதுவும் ஒன்றா வரலாம். அந்த மாதிரி ஆர்டரில் இதில் கேட்க முடியும். அல்லது உலகின் மிகச்சிறிய தவளை எழுதிய ஆசிரியர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4 ஆசிரியர் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் கொடுக்க முடியும். அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எல்லா இயல்லையுமே இதே ஆர்டரில் தான் வரும். கடைசியாக அறிவை விரிவிசை இப்படி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.